ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரிப்பன் பக்கோடா எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடில் இன்றைக்கி ரொம்பவுமே ஈஸியாக நான் செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்காக நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பால் நான் 1/2 கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரைஸை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி அரிசியில் செய்ய போகிறேன். இட்லி அரிசியில் செய்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு இட்லி அரிசி வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மலாக நீங்கள் சாதம் வடிக்கிற புழுங்கல் அரிசியில் கூட செய்துக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே கப்பால் 150 கிராம் நான் பொட்டுக்கல்லையும் அளந்து எடுத்துக்க போகிறேன். இந்த பொட்டுக்கல்லையை நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா பொடி பண்ணி நல்லா நைஸான பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்திருக்க இட்லி அரிசியை 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த அரிசியோடையே நான் 15 வரமிளகா ஆட் பண்ணி ஊற வச்சுக்க போகிறேன். இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இட்லி அரிசி 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம். நான் 5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். வரமிளகா அரிசி எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கல்லையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 150 கிராம் பொட்டுக்கல்ல கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த வரமிளகாவையும் பூண்டையும் கொரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இது கூடவே சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசியையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. இட்லி தோசைக்கு அரைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நைஸாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ மீதி இருக்கிற அரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா அரிசியுமே நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்த மாவையும் இந்த மாவோடையே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தகுந்த சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணுறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேக்கிங் சோடா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வர அளவுக்கு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்குவத்தில் மாவு இருக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எல்லா மாவையுமே நம்ம பவுலில் மாற்றியாச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். எல்லா பொட்டுக்கடலை மாவையும் ஒரே எதிரியாக நீங்கள் ஆட் பண்ணி பிசைஞ்சிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மாவு ரொம்ப திக்காயிடுச்சுன்னா நமக்கு முறுக்கு புளிகிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். முறுக்கும் ஹார்டாயிரும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு இருக்கணும். ரொம்ப கையிலையும் ஒட்டக்கூடாது, அதே அளவுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பக்குவம். நான் எடுத்திருந்த 150 கிராம் மாவே எனக்கு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. இப்போ நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் 50 கிராம் பட்டர். இதையும் இது கூடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயிலை லைட்டாக சூடு பண்ணி இதோட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பட்டர் 50 கிராம் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பட்டர் ஆட் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சு விடுறோமோ அந்த அளவுக்கு முறுக்கும் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா மாவை நம்ம பிசைஞ்சு விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும்.
மாவு வந்து இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து ரிப்பன் பக்கோடா நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வந்து ஊற வெட்டிக்கலாம். ரிப்பன் பக்கோடா புளியறதுக்காக இந்த மாதிரி உரல் எடுத்திருக்கேன். 2 ஹோல் வச்ச மாதிரி தட்டு இருக்குது ரிப்பன் பக்கோடாக்கு. அதை இந்த உரல்லே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உரல் ஃபுல்லாக நம்ம ஆயில் தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து உரலில் மாவு ஒட்டாது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாவையும் இந்த உரல்லையே ஆட் பண்ணிக்கலாம். உடஞ்சி போயிடும் எல்லாமே. அதனால் 5லேருந்து 6 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 சைடுமே நுர அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடுவேன். இதுதான் ரொம்ப நல்லா வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளோட ரிப்பன் பக்கோடா சாஃப்டாக கிறிஸ்பியாக சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடில் நான் உங்கள் எல்லாருக்காகவும் இந்த தீபாவளி ஸ்பெஷலாக ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி செய்தீங்க அப்படிங்கிறத என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் 15 நாள் ஆனாலும் இன்றைக்கி ஃப்ரை பண்ண மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்களும் இந்த ரிப்பன் பக்கோடாவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரிப்பன் பக்கோடாவோட டேஸ்ட் எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த ரிப்பன் பக்கோடாவோட வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு தீபாவளி ஸ்பெஷலோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.